வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 25வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். வாரத்தில் 7 நாட்கள் 7 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகங்கள் இயக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இன்றைய தினம் நம் அனைவரையும் இயக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் நமக்கு நேரடியாக முருகப்பெருமானிடமிருந்து கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, செவ்வாய் கிரகத்தின் அதி தேவதையாக இருப்பவர் 6 படை வீடு கொண்டு நம்மை அருள்பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்துடைய நட்சத்திரம். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். கடக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடக ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி என்பது இன்று முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும், ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசியாக அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான குருவின் வீடான தனுசு ராசி சந்திராஷ்டம ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. இன்றைய தினம் அன்பான வாசக நேயர்களே, சந்திரன் இன்றைய தினம் கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பலன்கள் கொடுக்கிறார். அந்த பலன்கள் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். அவ்வாறு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான உங்களது தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் நீர் ராசியான சந்திரன் வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது சுகஸ்தான பயணம், அதாவது அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக உங்களுக்கு அமையும். அன்பர்களே, 4ஆம் இடம் என்பது இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதன் ரீதியாக இன்றைய தினம் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த நாளை இன்றைய தினமாக அமைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். உறவுகளை ஆளுமை செய்யக்கூடிய வீடு கடகராசி. ஆமாம் நண்பர்களே, உங்களது உறவு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் இன்றைய தினம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய். அவர் உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஜென்மஸ்தான பயணம் என்பது வேலையிலும் தொழிலிலும் உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை உங்களது திறமையை கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார் செவ்வாய் கிரகம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். பொதுவாக மேசம் ராசி அன்பர்களுக்கு கடக ராசி என்பது பொருளாதாரத்தில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு. அதனால் இன்றைய தினம் கடகராசியிலிருந்து பொருளாதார மேன்மைகள் உங்களை வந்தடைந்து இனிமையாக கடந்து செல்லும் இன்றைய தினம். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசி. கடகம் ராசி என்பது சந்திரனின் சொந்த வீடு. சொந்த வீட்டிலேயே பயணம் செய்கிறார் அந்த கிரகம். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை நோக்கி வரக்கூடிய எந்த வகையான தடைகளாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீர்கள், ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறீர்கள்,
அது போன்ற நேரங்களில் ஏதாவது ஒரு தடைகளோ அல்லது தடன்களோ வருவதற்கு வாய்ப்பு எப்போதுமே இருக்கிறது. அது மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தைரியமான மன பலத்தோடு உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை தகர்த்து எறிந்து எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைவதற்கு சிறப்பான அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். எழுத்து ரீதியான ஒப்பந்தங்களை ஆளுமை செய்யக்கூடிய கடகம் ராசி. ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அல்லது புதிதாக ஒரு வேலையில் சேருவதற்கு அது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய எழுத்து ஒப்பந்தங்களில் சிறப்பான கையெழுத்து ஆகக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். உங்களை இயக்கக்கூடிய கிரகம் ரிஷப ராசியின் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். அவர் இன்றைய தினம் சந்திரனோடு இணைந்து 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் ரிஷப ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார ரீதியான அனுகூலங்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார்கள் 2 கிரகங்களும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லுவோம். ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசி உங்கள் வீட்டிற்கு குடும்பஸ்தானம். இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் பணவரவை சிறப்பாக்கி தருவார். பணவரவை கொடுக்கக்கூடிய வீடாகவும் இருப்பதுதான் கடகம் ராசி. இதன் ரீதியாக இன்றைய தினம் என்பது பணவரவு சிறப்பாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் கடன் எதுவும் வெளியில் நீங்கள் வாங்காமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு முதலீடுகள் செய்யக்கூடிய, அதாவது ஒரு வீடு வாங்குவது, ஒரு மனை வாங்குவது தொடர்பான முதலீடுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சூப்பரான நாளாகவும் இந்த நாள் அமையும். குடும்பஸ்தானத்தின் செயல்பாடு என்ற ரீதியில் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிலுமே சுயமாக செயல்படாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளையும் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது நற்பலனையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் குடும்பஸ்தானத்தின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். உங்களை வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி புதன் சந்திரனோடு இணைந்து 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகவும் சாதகமான நிலையை உண்டாக்கித்தர இருக்கிறார். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது அன்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பாசத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் காதலில் ஈடுபாடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதற்கான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்களது ஜென்மஸ்தானத்திலேயே உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் என்பது இனிமையான நற்பயணம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தந்து மன மகிழ்ச்சியை 2 மடங்காக்கி தரக்கூடிய பயணமாக இருக்கும். தொழில் ரீதியாக முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் தங்கள் நிறுவனங்களில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் தொழிலதிபர்களும் முதலாளிகளும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையும். இனிமையான பயணத்தை தரக்கூடிய டூரிஸ்ட் தொடர்பாக வண்டி வாகனங்கள் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்லும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரகசிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய கடகம் ராசி உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் வீடு. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் தெய்வ நம்பிக்கையுடன் கூடிய சிறப்பான இறை வழிபாட்டை தரக்கூடிய பக்திமயமான நாளாக அமைத்து தருவார். இதன் ரீதியாக இன்றைய தினம் கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கும் புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தருவார். இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு முதலீடுகளையும் கொடுக்கக்கூடிய வீடாக அமைகிறது. இன்றைய தினம் ஒரு முதலீடு செய்து ஒரு தொழில் அல்லது ஒரு நிறுவனம் தொடங்குவது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அதற்கான வழிவகைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுனத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன் சென்று லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அகம் சார்ந்து மனது சார்ந்து
பொருளாதாரம் சார்ந்து வேலை தொழில் ரீதியாக நற்பலன்களை கொண்டு வந்து தந்து இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு லாபங்களை கொண்டு வந்து தரக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான நீர் ராசியான கடக ராசியில் அதன் அதிபதியே பயணம் செய்கிறார். லாபஸ்தானத்தின் பலன், அதற்கான வேலை அமைப்பு, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலையில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வடக்கூடிய அமைப்பை இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி தரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இன்றைய தினத்தின் செயல்பாடு, மருத்துவமனையில் சேர்ந்து தங்கி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய ஜாதகக்காரர்கள் பூரணமாக குணமடைந்து உடல் ஆரோக்கியம் பெற்று வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையும். 11வது வீடு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடனை வட்டியோடு சேர்ந்து வாங்கி தரக்கூடிய அமைப்பாக அதன் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் நீங்கள் ஒருவருக்கு கொடுத்திருக்கின்ற பணத்தை, கடன் வகையில் கொடுத்திருக்கின்ற பணத்தை வட்டியும் முதலுமாக திரும்பி வாங்கி கொள்வதற்கான அமைப்பு இன்றைய தினம் வைத்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகம் ராசி, தொழில் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை தரக்கூடிய வீடு கடகம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினத்தின் பண வரவுகளை சிறப்பாக கொண்டு வந்து தந்து உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார். பொதுவாக தொழில் ரீதியாக நற்பலன்கள், எந்த வகையான தொழில் என எதிர்பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கொண்டு வந்து தர இருக்கிறது. இன்றைய தினம் அந்த கூட்டு தொழில் தொடர்பாக கௌரவமான பதவிகளும் தேடி ஓடி வர இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவரும் சந்திரனோடு சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, உத்தியோக ரீதியாக இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த அனைத்து கவலைகளும் விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் உங்களது பொருளாதார நிலை மேன்மை அடைந்து சகல விதத்திலும் ஏற்றங்கள் பெற்று நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறார் சுக்கிரன். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகம் ராசி, உங்களது முன்னோர்கள், தந்தையர்கள், தாத்தா இவர்கள் செய்த தர்மங்கள் வழியில் நன்மையில் கொடுக்கக்கூடிய வீடு கடகம் ராசி 9ஆம் இடத்தில் இருக்கின்றதால் இதுவும் ஒரு சுகஸ்தானமாக அமையும். தர்மஸ்தானத்தின் செயல்பாடு, வேலை பணி ரீதியாக நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவியை அடையக்கூடிய அளவிற்கு அதன் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான சிறந்த வாய்ப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களது பொருளாதார நிலை என்பது மேலும் சிறப்பாக கூடிய அமைப்பாக கடக ராசி, அந்த கடகராசியின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் திருமணம் என்ற வகையில் 2வது திருமணத்தை கொடுக்கக்கூடியது. விருச்சிகம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு முதல் திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு ரிஷபராசி. ரிஷபராசியின் அமைப்பு என்பது சிறப்பாக இல்லாமல் முதல் திருமணம் என்பது பிரிவினையை கொடுத்து 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடக ராசியிலிருந்து 2வது திருமணம் அமைத்து தர இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம், கடக ராசியின் பயணம் என்பது 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்களது ஆயுளை நிர்வாகம் செய்யக்கூடிய வீடு கடகம் ராசி. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான நீர் ராசி என்பது உங்களுக்கு ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நன்மை அல்லது தீமை, எதிர்பாராத வகையில் நன்மை அல்லது தீமை கொடுப்பதற்கு அதிகாரம் அந்த வீட்டிற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் எதிர்மாறான வகையில், எதிர்பாராத வகையில் அன்பு சார்ந்து, மனது சார்ந்து, காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும்
அதற்கான செயல்பாடுகளுக்கும் பிரச்சனையை கொடுப்பதற்கு இன்றைய தினம் தயாராக இருக்கிறார். வேலை பணி ரீதியாக, ஒரு தொழில் ரீதியாக பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடினமான உழைப்பை கொடுத்து அதன் ரீதியில் சிறப்பான பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கடகராசி இன்றைய தினம் செயல்படும். வெற்றி ஸ்தானத்தில் உங்களை இயக்கக்கூடிய கிரகமான குரு பூமி ராசியான ரிஷப ராசியில் செய்யக்கூடிய பயணம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது பணி சுமை சற்று கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றாலுமே அவ்வாறு வரக்கூடிய பணி சுமைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனோ தைரியத்தால் அந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இனிமையாக உங்களை கடந்து செல்லும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சம சப்த வீடு என சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீடு தான் கடகராசி. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நன்மையை கொடுப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை இன்றைய தினம் உங்கள் முயற்சியின் மூலம் நிறைவேற்றி கொள்ளுங்கள். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக இருந்தாலும் சரி, முதல் திருமணம் பிரிவினையை கொடுத்து 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் என்பது இன்றைய தினம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். உத்தியோகத்திற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு கடகம் ராசி. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம், ரோகஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகம் ராசி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான சந்திரனின் வீடு. தற்போது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பணவரவு என்பது நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் உள்ளூரில் தொழில் வேலை என்பது சிறப்பாக அமையாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கெட்டும் பட்டணம்போ என சொல்வது போல வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் உங்களது பிழைப்பை தேடி பயணம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. இன்றைய தினம் அதற்கான முயற்சி என்பது உங்கள் கையில் இருக்கிறது. அதற்கான வெற்றியும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் நோய் தொடர்பான உடல் உபாதைகள் கொடுப்பதற்கு, அந்த உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கடக ராசி என்பது உங்களுக்கு புத்திர ஸ்தானமாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் பயணம் செய்யும் பொழுது மீனம் ராசியில் பிறந்த அன்பர்கள் குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை அந்த கிரகம் உருவாக்கி தரும். இன்றைய தினம் 5ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் குழந்தை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. ஆமாம் அன்பர்களே, உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக வலி வேதனைகளோடு உடல் உபாதைகளோடு வாழ்ந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக சிறப்பாக செயல்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மருத்துவமனை சென்று உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு அதற்கான முயற்சி செய்யுங்கள். 3ஆம் இடமாகிய பூமி ராசியான ரிஷப ராசியில் உங்களை வழிநடத்தக்கூடிய குரு கிரகம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பயணம் என்பது வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் நற்பலன்களையும் அனுகூலங்களையும் கொண்டு வந்து தருகிறார் குரு பகவான்.
அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.